தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னமனூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் மக்களுக்கான பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்றும், தேர்தலின் பின் மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து பல கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஓ பன்னீர்செல்வம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அவருடைய பொற்கால ஆட்சியில் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக தந்திட வேண்டும். வாழ்க்கையின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்று அத்தனை திட்டங்களையும் நாட்டு மக்கள் நலன் பார்க்கின்ற திட்டங்களை இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பான பல திட்டங்கள், நிறைய பணிகள் அவர்கள்தான் காலையிலிருந்து வரை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம தமிழகத்தினுடைய தாய்மார்களுக்கு இருக்கிறது என்று மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சராக தமிழகத்தில் 2ஆம் முறையாக பதவியேற்றார். வந்தவுடன் 2000 ரூபாய் கொடுப்பேன் என்று அவர் வாக்குறுதி செய்திருக்கிறார்கள். உறுதியாக கொடுப்பார்.